ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்ம எல்லாருக்கும் அது பயமுறுத்துகிற வார்த்தையாக மாறிடுச்சு. ரீசன்ட் டேஸாக நிறையா நியூஸை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். உண்மையிலே இந்த ஏஐ வேலைகளை பறிக்கிற ஒரு டெக்னாலஜியாக, ஒரு கம்பெனியில் போயிட்டு உங்களுக்கு ரியாக்ட் தெரியும், உங்களுக்கு HTML தெரியும், CSS தெரியும் அப்படிங்கிறத வச்சு உங்களால் சர்வே பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் LLM என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு கோடிங்கை ஃபுல்லாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கம்பெனிஸும் நீ எவ்வளோ ஸ்கில்லாக இருக்கிற, எவ்வளோ டெக்னாலஜி உனக்கு எவ்வளோ கோடிங் தெரியும் பார்க்குறத விட எந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்பீடாக பண்ணி கொடுப்ப அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்ம எல்லாருக்கும் அது பயமுறுத்துகிற வார்த்தையாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய வேலைகளை அதை பறிக்கிற ஒரு டெக்னாலஜியாக மாறிடுச்சு. நம்ம ரீசன்ட் டேஸாக நிறையா நியூஸை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். நிறைய கம்பெனிஸோட CEOs எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏஐ வந்துருச்சு, நீங்கள் ஏஐக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லே ஆஃப் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸில் நிறைய லே ஆஃப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே இந்த ஏஐ வேலைகளை பறிக்கிற ஒரு டெக்னாலஜியா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சுகர் கோட் பண்ணாமல் ஒரு ஆன்சர் நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக உண்மைதான். ஏஐ வர்றதுனால இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகளை அது பறிக்க போகுது. நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது. அப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இதை உங்களை பயமுறுத்துறதுக்கான வீடியோ கிடையாது, உங்களை எச்சரிக்கிறதுக்கான வீடியோவாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வர்றதில் நீங்கள் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். முதலாவது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம், நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி இந்த ஏஐ டெக்னாலஜி உங்களோட வேலையை பறிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி சர்வை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு யூஐயை க்ரியேட் பண்ணிவிட்டு அது பேக்கில் இருக்கக்கூடிய ஏபிஐ ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறக்கூடிய ஜாப் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னென்னா, எப்படி ஒரு யூஐயை ஆப்டிமைஸாக டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிங்கிறது தான் அந்த டெக்னாலஜி. ஸோ ட்ரெடிஷ்னலாக HTML, ஜாவா, CSS, JavaScript, PHP இந்த மாதிரி வச்சு ஒரு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸாக சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ஆங்குலர், ரியாக்ட் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஆங்குலர் அப்படிங்கிறது ரொம்ப ஹை டிமாண்ட் டெக்னாலஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியாக்ட் வந்துச்சு, அதுவும் பயங்கரமான ஹை டிமாண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது, அதை மாற்று கருத்து இல்லை. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறோம். ஸோ இது ஒரு ரியாக்டை கற்று நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கற்று ஈஸியாக வேலை கிடச்சிரும். அது காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலரோ ரியாக்டோ எதுவும் நீங்கள் இப்போ வச்சுருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஜாப் டிமாண்டாக இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸாகவே, ரைட்டுங்களா? இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் LLMலாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்டுக்கான கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் LLM என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு கோடிங்கை ஃபுல்லாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களோட எனி ஐடி என்விரான்மெண்ட், உங்களோட விஷுவல் VS கோடாக இருக்கலாம், இல்லை கர்சராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் த ஒன் ப்ராம்ப்ட். எனக்கு ஒரு சைனப் பேஜ் கிரியேட் பண்ணு, எனக்கு ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணு, எனக்கு ஒரு டேஷ்போர்ட் பேஜ் கிரியேட் பண்ணு அப்படிங்கிறது தாண்டி, அதையும் தாண்டி எனக்கு கம்ப்ளீட்டாக பேக்கெண்டு செட் பண்ணி ஏபிஐயும் கால் பண்ணி அதை எனக்கு ஃபங்க்ஷனலாக பண்ணி கொடுங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்கையுமே ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ மாடல் கோடெக்ஸாக இருக்கலாம், இப்போது இது கிளாடு, ஆந்த்ரோபிக் கிளாடோட கோடாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு எண்ட் டு எண்ட் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு எண்ட் டு எண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு கம்பெனியில் போயிட்டு உங்களுக்கு ரியாக்ட் தெரியும், உங்களுக்கு HTML தெரியும், CSS தெரியும் அப்படிங்கிறத வச்சு உங்களால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் அது சர்வை பண்ண முடியாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட நான் ஸ்டேக் ஹோல்டர், அவங்களுக்கு அது கம்பெனி ஓனர்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜியே தெரியாதவங்களாக இருக்கலாம், கோடிங்கே என்னன்னு தெரியாதவங்களாக இருக்கலாம், அவங்களே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனையே ஒரு டெவலப்பர் இல்லாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களை சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
எப்படி சர்வை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது உங்களோட மைண்ட் செட். உங்கள் மைண்ட் செட்டை மொத்தம் மாற்றணும். என்ன மாற்றணும் அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட்டை எப்படி ஏஐக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அடாப்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லா கோடிங்கும் தெரியும், எனக்கு டிஎஸ்ஏ முதற்கொண்டு தெரியும், எனக்கு கோடிங்கில் எனக்கு ரொம்ப ஃபுல் எண்ட் டு எண்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ஏஐக்கு ரிலேட்டட், அதாவது ஏஐயை யூஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு மாறிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இனி எல்லா கம்பெனிஸும் நீ எவ்வளோ ஸ்கில்லாக இருக்கிற, எவ்வளோ டெக்னாலஜி, உனக்கு எவ்வளோ கோடிங் தெரியும் பார்க்குறத விட எந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்பீடாக பண்ணி கொடுப்ப அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறாங்க. அந்த ஸ்பீடுங்கிற வார்த்தை வர்ற இடத்துல தான் ஏஐ அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மனுஷங்க ஒரு 10 பேர் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது அப்படின்னா, இந்த ஏஐ வச்சு ஒரு நாள் பண்ணி முடிச்சிடலாம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உனக்கு எவ்வளோ டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மேட்டரே கிடையாது. எந்த அளவுக்கு இந்த ஏஐ லிவரேஜ் பண்ணி, இந்த அட்வான்டேஜஸ் எடுத்து அந்த ஏஐ கூட எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ஸ்பீடாக பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுதான் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது உங்களோட மைண்ட் செட் மாறணும். என்ன மைண்ட் செட் மாறணும் அப்படின்னா, எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு கோடிங்கை என்னால் பண்ண முடியும். இந்த ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்கிறது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு அந்த காஸ்ட்டை சேவ் பண்ணி ஒரு ஏஐ வச்சு ஒரு கோடிங்கை பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா எல்எல்எம் மாடல்ஸும் ஒரு கோடிங்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது அதுக்கான டோக்கன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் டோக்கன், அவுட்புட் டோக்கன், இதோட டோக்கனுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெசைஸாகவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் அந்த எல்எல்எம் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை. ஜஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவையோ அதை நான் போயிட்டு எல்எல்எம் சாட்ஜிபிடியிலே போட்டு எடுத்துருவேங்கிறது கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சொல்யூஷன். அதாவது எந்த அளவுக்கு உங்களோட விஷயத்த கோடிங் மாடல், எல்எல்எம் மாடலுக்கு சொல்லி அதை வேலை வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்மளோட கம்பெனிஸில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம செயல்படுத்துகிறோம். அந்த கம்பெனியோட முதலாளி எப்படி சக்ஸஸ் ஆவார் அப்படின்னா, அவர் அந்த வேலை ஆட்களை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணி அவருக்கு தேவையான விஷயத்த அந்த தொழிலாளிகளுக்கு அதை சொல்லி அந்த வேலையை முடிக்கிறாரோ, அவரால் தான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி தானே? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஏஐக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸாகவும் சொல்கிறீங்க, அது வேலை வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இந்த கோடிங்கை அதை நீங்கள் சொல்லி அழகாக காஸ்ட் கம்மியாகவே ஒரு வேலையை செய்ய முடியும். இதுதான் ஒரு கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ரெக்யர்மெண்ட். அப்போது சர்வை பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது? நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். ஏஐ ரிலேட்டடான எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த காஸ்ட்டை சேவ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸை ஒரு ஏஐ வச்சு ஏஐ வேலையை வாங்கி அந்த இதை முடிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவால்வ் ஆகி வந்தாலும், எல்லா கம்பெனிஸும் ஓப்பன் ஏஐயாக இருக்கலாம், ஆந்த்ரோபிக்காக இருக்கலாம், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நியூ மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன தான் பண்ணாலும் இப்போ வரைக்கும் ஒரு கேப் அதில் ஏஐயில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் அதால் அக்யூரேட்டாக ஒரு ஹியூமனோட ஒரு பிஹேவியரை அதை அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜஸாக எடுத்து நீங்கள் ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அது என்ன ஸ்கில் அப்படின்னா, யூஎக்ஸ் ரிசர்ச்சர். யூஎக்ஸ் ரிசர்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு யூசரோட ஒரு பிஹேவியரை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஏபி டெஸ்டிங் எப்படி பண்ணுறீங்க. உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேஜில் பட்டன்ஸ் இருக்குது, ஃபார்ம் இருக்குது, இன்னொரு பேஜில் பட்டன்ஸுக்கு பதிலாக டெக்ஸ்ட் இன்புட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ரெண்டு இதுலேயும் எந்த இதில் அதிகமான கன்வர்ஷன் நடக்குது, ஸோ எது அதிக பேர் யூசர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு யூசர் ஒரு ஹியூமனோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் உங்களால் டெவலப் பண்ண முடியுமா? ஸோ உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அடிஷ்னலாக இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது பண்ணும்போது உங்களோட டைட்டிலோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூஎக்ஸ் ரிசர்ச்சர், க்ரோத் ஆப்டிமைசர், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசர், அப்புறம் ப்ராடக்ட் அனலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக உங்கள் டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அதிகமான ஒரு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் உங்களோட வேலைக்கு நீங்கள் தக்க வச்சுக்கலாம்.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இன்னும் அதிகமாக ஏஐ வந்து இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகாத ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெக்யர்மெண்ட். ஹவ் யூ ஆப்டிமைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். இப்படி தான் அவங்க எங்கே ஒரு சீனியர் லெவலில் எங்கே நீங்கள் போனாலும் இந்த இன்டர்வியூவாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ ஏஐ வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுமானா பண்ணும். எந்த அளவுக்கு பண்ணணும்னா கோடு லெவலில் பண்ணும். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. உங்களோட வெப்சைட் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வெப்சைட்டை நம்ம லோட் பண்ணோம்னா இப்போ நம்மளோட வெயிட்டிங் பீரியட் வந்து யாரும் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் மேலே வெயிட் பண்ணக்கூடிய பொறுமை இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஒரு டயலப் கனெக்ஷன், பிஎஸ்என்எல் டயலப் கனெக்ஷன், அதாவது 10 kbps தான் அப்போ இருக்கக்கூடிய ஸ்பீடு. அதில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு இமேஜ் வந்து அது ஓப்பன் ஆகிறதுக்கு அது பிக்சல் வைஸாக அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 3 செகண்ட்ஸ் மேலே ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு ஃபாஸ்டான இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பீடாக வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோங்கிறது பேஸ் பண்ணி தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போது உங்களோட ரெசுமேலையோ நீங்கள் பண்ணக்கூடிய உங்களோட ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏஐ தான் பண்ணிடுமே. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐ வந்து கோடிங் டெவலப் பண்ணும். ஆனால் அதை தாண்டி எப்படி நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் போகிறீங்க, எப்படி ஒரு ஃபைல்ஸை மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி வந்து ஏபிஐ வந்து கரெக்டாக கால் ஆகுதா, மல்டிபிள் ஏபிஐ கால் ஆனால் கூட உங்களோட அப்ளிகேஷன் ஸ்லோ டவுன் ஆகும். உங்களோட சர்வரோட ரெஸ்பான்ஸ் கம்மியானால் கூட அவங்க அது ஸ்லோ டவுன் ஆகும். மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு உங்களால் எப்படினாலும் நான் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய என்னோட ஒர்க்கில் எல்லா விதத்துலையும் நான் வந்து பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிடுவேங்கிறது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட டைட்டிலோட எக்ஸ்ட்ராவை நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் இன்ஜினியர், வெப் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டெக்னாலஜியில் இதுவரைக்கும் ஏஐ கால் வைக்காத ஒரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்/விஆர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உதாரணமாக நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க அப்படின்னா, உதாரணமாக சோஃபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோஃபா வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனை வந்து எந்த இடத்துல சோஃபா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே காமிக்கும்போது விர்ச்சுவலாக அந்த சோஃபா வந்து உங்களோட ரூமில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சோஃபா இந்த வீட்டுக்கு என்னோட எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக இது இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் விர்ச்சுவலாக உங்கள் ஃபோனில் பார்த்துக்கலாம் இல்லையா? இதுதான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா போக்கோமான் கேமுங்கிறது எல்லாருக்கும் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. அது என்னன்னா நீங்கள் விளையாடும்போது உங்களோட கேமரா ஓப்பன் பண்ணி உங்கள் ஸ்ட்ரீட்டை காமிச்சிங்கன்னா ரியல் டைமாகவே உங்களோட இடத்துலையே அந்த கேம் விளையாடுற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது எல்லாமே ஏஆர் அண்ட் விஆர்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் அண்டோட டெக்னாலஜியோட இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இதுக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ஏஐயால் இதை ஃபுல்லாக பண்ண முடியல இப்போ வரைக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸோட சேர்த்து பாபிலான் ஜேஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, 3.js இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கும் போது உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்லோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏஆர் டெவலப்பருங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், விஆர் டெவலப்பருங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 3D ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இதில் வந்து நீங்கள் சர்வை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லை, இது ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இதில் கிடைக்கும். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி. என்னதான் வந்து ஏஐ வந்தாலும் இந்த பிளாக் செயின் இது வரைக்கும் ஏஐயால் எதுவுமே பண்ணக்கூடிய இடத்துல அது வரல. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அடிக்கடி இப்போ கொஞ்சம் வருடங்களாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், பிட்காயின்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே இந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கில் தான் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். உதாரணமாக அதை உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்டர்நெட் பேங்கிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 rupees நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அது வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங், இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கலாம், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், எந்த பேங்காக இருந்தாலும் அந்த பேங்க் வந்து அந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் சென்ட்ரலைஸ்டாக இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அவருக்கு அது போய் சேர்ந்துருச்சு, அவருக்கு வந்து அமௌண்ட்டு எனக்கு டெபிட் ஆகி அவருக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மொத்த நெட்வொர்க்கையும்
நான் எந்த பேங்க்கில் நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறனோ அந்த பேங்க் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். ஆனால் பிளாக் செயின் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். அதாவது இந்த இதில் என்னன்னா யாருக்கு அனுப்புகிறாங்கிறத யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அமௌண்ட் ஒருத்தருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஸோ அதுதான் அந்த பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகுது. இது ஒரு பெரிய வேஸ்ட் டொமைன். இதை பற்றி நம்ம ஒரு தனியான ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஸோ பிளாக் செயின் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு 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 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைல்ஸை எடிட் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி ஒரு பேராகிராஃப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆக முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் 4 பேராலையும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை 4 பேராலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். இதான் பிளாக் செயின் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ரண்ட் எண்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பிட்காயின்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதாவது ஓப்பன் சி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் அதுக்கு ரிலேட்டக்கூடிய பேக்கேஜஸ் இருக்கலாம். அதாவது Either.js, Web3.js இதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஏஐ பண்ண முடியுமா? ஏஐயும் இந்த பேக்கேஜஸ்லாம் வச்சு டெவலப் பண்ண முடியும். ஆனால் பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் பெர்ஃபெக்டாக அது வந்து செக்யூர்டாக இருக்கணும். எந்த விதமான ஒரு ஹேக்கும் இருக்கக்கூடாது, எந்த மாதிரி கோடு வல்னரபிலிட்டி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஓப்பன் சி, அதாவது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி பிட்காயின்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு ஹியூமனை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கோடு வல்னரபிலிட்டியாக இருக்கலாம், எது நடந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும். அதனால இந்த இடத்துல வந்து ஹியூமனை தான் நம்பி இருப்பாங்க. ஸோ அதனால உங்களோட ஸ்கில்லோட சேர்த்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா Web3 அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை வந்து Web3 அப்ளிகேஷனாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் ஃபியூச்சரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் எப்படி சர்வை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.